வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்குறோம் அப்டின்னா, நம்ப எல்லா இடத்துலயும் பேசிக்கா ஸ்டீரியோ ஆடியோ ஆம்பிளிஃபையர் பார்த்தோம்னா, நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பேசிக்கா எல்லார் வீட்லயுமே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ, அந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர பார்த்தோம் அப்டின்னா, அதாவது அந்த ஆடியோ ட்ராக் ஓகேங்களா? ஸ்டீரியோ ஆடியோ ட்ராக்க யாரு இன்வென்ஷன் பண்ணது அப்டிங்கிறத பத்தி, அந்த ஹிஸ்டரிய பத்தி பார்த்தோம்னா, சிம்பிளா நம்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி உங்களுக்கு எந்த மாரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாருமே சாங் கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஒரு கிட்டாரில் லெஃப்ட் சைட்லேருந்து வரும், வாய்ஸ் சென்டர்லேருந்து வரும், ட்ரம்ஸ் ரைட் சைட்லேருந்து ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஷின் என்னென்னா, இந்த சரௌண்டிங் ஃபீல் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? யார் ஃபஸ்ட்டு ஸ்டீரியோ சவுண்டை இன்வென்ஷன் பண்ணது, அதே மாதிரி ஏன் பழைய ரேடியோஸ்லாம் பார்த்தோம்னா மோனோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி சினிமா தேட்டரில் எப்படி ரெவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஹோம் தேட்டராக இருக்கட்டும், இந்த டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், கேமிங் ஆடியோ, இது எல்லாமே ஒரு ரூட், அதாவது ஒரு வேறு மாதிரி செயல்பட்டது யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? யார் ஸ்டீரியோ பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவர் பண்ணது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அவர் பேர் என்ன அப்படின்னா அலன் ப்ளூம்லைன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஸ்டீரியோ ஆடியோ ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய நேம் பிடிச்சவர் அப்படின்னா இவர் தான். ஓகேங்களா? அலன் ப்ளூமன். அதே மாதிரி பிரிட்டிஷ் இன்ஜினியர். ஓகேங்களா? இவர் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இஎம்ஐயில் ஒர்க் பண்ணியிருந்தார். எந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1930 காலகட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு நாள் இவருக்கு எப்படி இந்த ஐடியா, அதாவது இந்த தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் கூட ஒய்ஃபு கூட பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் பார்த்துட்டு இருக்கும்போது, சினிமாவில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு திங்கிங் வந்துச்சு அப்படின்னா, சீன்ஸ் எல்லாமே ஆக்டராக இருக்கட்டும் எல்லாருமே போகிறாங்க, நடக்கிறாங்க, பேசுகிறாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ட்ராக்காக, அதாவது மோனோ ட்ராக்காக தான் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது லெஃப்ட்டில் பேசுகிறவங்க லெஃப்ட்லேயும், ரைட்டில் பேசுகிறவங்க ரைட்லேயும் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் பார்த்தோம் அப்படின்னா வேலைய ஆரம்பித்தார். அதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆக்டர் லெஃப்ட் சைடு பேசினா லெஃப்ட் சைடில் தான் விழுவும், ரைட் சைடில் பேசினா ரைட் சைடில் தான் விழுவும். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ளூம்லைன் பார்த்தோம் அப்படின்னா யோசிச்சார். ஸோ அதை கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறத அவர் நம்பினார். ஓகேங்களா? அந்த சிங்கிள் தாட் தான் பார்த்தோம்னா ஃப்யூச்சர் ஆடியோ டெக்னாலஜியை பார்த்தோம் தான் மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1931 அவங்க பேட்டன்ட் ஃபைல் பண்ணாங்க. பேட்டன்ட் ஃபைல்னு அப்படின்னா ஸ்டீரியோ ரெக்கார்டிங்கு, ஸ்டீரியோ மைக்ரோஃபோன்ஸு, அதேமாதிரி ஸ்டீரியோ கட்டிங்கு, ப்ளேபேக் எல்லாமே ஸ்டீரியோவில் பண்ணாங்க. பேசிக்கலாக இது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீரியோ சிஸ்டமுடைய ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். ஆல்ரெடி 1931 டிசைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே மைண்ட் ப்ளோவிங் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஸ்டீரியோ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேசிக்காக ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். இப்போது நமக்கு 2 காது இருக்குது. ஓகேங்களா? 2 காதுனா லெஃப்ட்டு, ரைட்டு. ஓகேங்களா? அப்போது சவுண்டு லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட்டு கேட்கும், லெஃப்ட் இயர் கேட்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? இதுதான் மெயினு. பிரெயின் இமீடியட்டாக டைரெக்டாக ஆக்ஷன் பார்த்தோம்னா கால்குலேஷன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸ்டீரியோ சிஸ்டமில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 2 செப்பரேட் ஆடியோ சேனல் பார்த்தோம்னா யூஸ் பண்ணும். ஓகேங்களா? லெஃப்ட் சேனல்னால் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல்னால் ரைட் சேனல். ஓகேங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் பிரெயினுக்கு இல்யூஷன் பார்த்தோம்னா க்ரியேட் ஆகுது. சவுண்ட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா இருக்கும். அது எதனால் சொல்கிறேன்னா, இப்போ கான்சர்ட்டு நம்ம லைவ் ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஒரு சினிமா இம்மர்சிவாக இருக்கட்டும், இல்லை கேமிங் டைரக்ஷன் அக்யூரேசியாக இருக்கட்டும், அந்த மியூசிக் வித்து. ஓகேங்களா? இது எல்லாமே பாசிபிள் ஆச்சு. ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஸ்டீரியோ ரெக்கார்டிங் பார்த்தோம் அப்படின்னா 1930 இன்வென்ஷன் பார்த்தோம்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரெடியாக இருந்தாலுமே அந்த மாஸ் யூசேஜ் பார்த்தோம் அப்படின்னா இமீடியட்டாக வரல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டெக்னாலஜி பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரெக்கார்டிங்க்கான எக்யூப்மெண்ட்டும் பார்த்தோம்னா அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு பெருசாக இருந்துச்சு. அந்த ஸ்பீக்கர்ஸ் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதே மாதிரி வேர்ல்டு வார் 2ல் கூட டிலே பண்ணிடுச்சு. ஓகேங்களா? 1950 அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டீரியோ கமர்ஷியலுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது கண்டுபிடிச்சி எல்லாமே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வினைல் ரெக்கார்ட்ஸில் ஸ்டீரியோ எல்பி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது பீப்புள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஃபீல் பண்ணாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு செப்பரேஷன் பார்த்தோம்னா கேட்குது. இது மியூசிக் இண்டஸ்ட்ரியை பார்த்தோம்னா ஒரு ஷாக் அடைய வச்சதுன்னு சொல்லலாம். ஸ்டீரியோ விசஸ் மோனோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த மோனோ ஆடியோவில் அதை ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது மோனோ.
அது வந்துட்டு எவ்ரிதிங் வந்து பார்த்தோம்னா சென்டர்லேயே வரும். ஓகேங்களா? நம்ம எந்த மியூசிக்காக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி சென்டர் ஒரே ஒரு ஸ்பீக்கரில் தான் வரும். அதேமாதிரி ஃப்ளாட் சவுண்டாக இருக்கும், டெப்த் எதுவுமே இருக்காது. இந்த ஸ்டீரியோவில் வரும்போது அந்த வித் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஆடியோ வித் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸு. ஓகேங்களா? இந்த இதுக்கும் இடைவெளி. ஓகேங்களா? அந்த இடைவெளியில் டைரக்ஷன் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போது நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேண்ட் ரெக்கார்டிங்னு எடுத்துக்கும்போது மோனோவில் எல்லாமே மிக்ஸ்டு சூப் மாதிரி வரும். ஓகேங்களா? மிக்ஸ்டு சூப் மாதிரி வரும். ஸ்டீரியோனா அந்த கிட்டார் லெஃப்ட்னா லெஃப்ட்டு, பியானோவில் ரைட்டுனா ரைட்டு, வோக்கல் சென்டர்னா சென்டர், அந்த மாதிரி ட்ரம்ஸு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி அதனால் மியூசிக் வந்து பார்த்தோம்னா நம்ம நிஜத்தில் ஃபீல் ஆகிற மாதிரியே வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டீரியோ ஃபஸ்ட்டு கேட்கும்போது மக்களுக்கு ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டீரியோ டோட்டலாகவே கேம் சேஞ்சர் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸ்டீரியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணது சினிமா ஃபார்வர் மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டால்பி லெபார்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ஸ்டீரியோ வந்ததுக்கு அப்புறம், ஓகேங்களா, சினிமா இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் லெவல் போச்சு இவங்க வந்ததுக்கப்புறம். மூவி சீன்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கார் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. லேட்டர் தான் வந்து பார்த்தோம்னா டால்பி லெபார்ட்ரிஸ் வந்த வாட்டி நாய்ஸ் ரிடக்ஷன் அவங்களுடைய வேலை ஃபஸ்ட்டு மெயின் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ப்ளஸ் வந்துட்டு மல்டி சேனல் சிஸ்டத்தை வந்து பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணாங்க. ஃப்ரம் ஸ்டீரியோ டு, ஓகேங்களா, ஃப்ரம் ஸ்டீரியோ டு டெக்னாலஜி எவ்வளோ ஆகியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டால்பி ஸ்டீரியோ வந்துச்சு, டால்பி சரவுண்டு, ப்ரோலாஜிக் வந்துச்சு, ப்ரோலாஜிக் 2 வந்துச்சு, 5.1 7.1 டால்பி அட்மாஸ் வரைக்கும் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் பேஸ் கான்செப்ட்டு ஸ்டில் வந்துட்டு ஸ்டீரியோ தான் வந்து பார்த்தோம்னா பிரின்சிபலாக இருந்திருக்கு. ஓகேங்களா? எப்படி மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். ஸ்டீரியோ மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் வந்து பார்த்தோம்னா கொடுத்துச்சு. பிஃபோர் ஸ்டீரியோங்கும்போது ஸ்டீரியோவுக்கு முன்னாடி மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஒரு சேனல் தான் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்டீரியோ வந்த பிறகு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த வித்து க்ரியேஷனாக இருக்கட்டும், ஸ்பேட்டில் எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி ரிவர்ப் பொசிஷனிங்காக இருக்கட்டும், எல்லாமே பாசிபிள் ஆச்சு. ஓகேங்களா? அந்த ராக் மியூசிக்கு, இடிஎம்மு, சினிமாட்டிக் மியூசிக் வரைக்கும் இவ்வளோ ஹியூஜாக ஒரு டெவலப் ஆகிறதுக்கு ஸ்டீரியோ தான் மேஜரான ஒரு ரீசன். அந்த ஹெட்ஃபோன் கல்ச்சர் வந்து பார்த்தோம்னா ஸ்டீரியோனால தான் வந்து பார்த்தோம்னா க்ரோ ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் எல்லாமே இந்த ஹெட்ஃபோன்ஸ், இந்த வாக்மேனு, இந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே பிரபலமாக இருந்துச்சு. ஓகேங்களா? சயின்ஸ் பிஹைண்ட் இம்மர்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஸ்டீரியோ ஆக்சுவலாக பிரெயினை ட்ரிக் பண்ணுது. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா ரியல் சவுண்டு கிடையாது, அது ஒன்லி 2 ஸ்பீக்கர்ஸில். பட் பிரெயின் வந்து திங்க் பண்ணும் சவுண்டு ரூம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அது சைக்கோ அக்கஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லலாம். பிரெயினுக்கு டைமிங் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வருது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அடிக்குது அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே அந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளால் பிரெயினுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த லவுட்னஸ் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? இதில் லெஃப்ட் வால்யூம் கம்மியாக வர மாதிரி இருக்கும், ரைட் வால்யூம் கம்மியாக இருக்கும். அதெல்லாமே நம்ம கேட்கணும் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரெயினால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ரெஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், அந்த எதிரொலி, அந்த இதெல்லாமே அனலைசிஸ் பண்ணி ஸ்பேஸ் க்ரியேஷன் பண்ணுது. ஓகேங்களா? தட்ஸ் ஒய் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சோம் அப்படின்னா மியூசிக் மிடில் ஏரில் ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு இன்ஜினியருடைய ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன் தான் வந்து பார்த்தோம்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணியிருக்கு. அவர் பண்ணலை அப்படின்னா, ஸ்டீரியோ இன்வென்ஷன் ஆகலை அப்படின்னா, இப்போ கேமிங் இம்மர்ஷனும் இருக்காது, சினிமாட்டிக் சவுண்டும் இருக்காது, ஏர்பாட்ஸும் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கோமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஹோம் தேட்டரும் வந்திருக்காது, இந்த டால்பி அட்மாஸ் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் அனுபவிச்சிருக்க முடியாது. ஸோ எண்டிங்கில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைமு நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு சாங் கேட்கும்போது ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்கள், இந்த லெஃப்ட் ரைட் ஆடியோ செப்பரேஷனு கேஷுவலாக டெக்னாலஜி கிடையாது. 1930 ஒரு இன்ஜினியர் சினிமாட்டிக்கில் டிஸப்பாயிண்டட் ஆனனால இந்த மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆச்சு அப்படிங்கிறத ஒரு ஸ்டார்ட்டான ஒரு ரெவல்யூஷனாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அலான் ப்ளூமெலைன்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எவ்ரிடே வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஆகிடுச்சு. ஸ்டீரியோ ஆடியோ லிட்ரலாக வந்து பார்த்தோம்னா ஒரு மெஷின் தான் வந்து பார்த்தோம்னா சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட், அதாவது வந்து ஸ்டீரியோ 5.1 7.1 இந்த மாதிரி, இல்லை ப்ரோலாஜிக் 1 ப்ரோலாஜிக் 2 இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி 5.1 7.1 எப்படி ட்ராக் எல்லாமே பிரிஞ்சது, டிடிஎஸ்னால் என்ன, டால்பினா என்ன, ஓகே, இந்த மாதிரிலாம் கான்செப்டில் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடர்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டாக ஆம்பிளிஃபையர் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். 5.1 இருக்கட்டும், 2.1 இருக்கட்டும், 7.1 இருக்கட்டும், கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபையர் எதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.